இப்போ எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, தென்காசி மாவட்டம் குருவிகுளம் பக்கத்துல மலைப்பட்டிங்கிற ஊருக்கு தான் வந்திருக்கோம். அண்ணன் உங்க பேர் என்ன பேருண்ணே? தேசிங்கராஜ். தேசிங்கராஜ். அண்ணன் வந்து ஒரு 15 வயசுல இருந்து வேட்டை நாய் வந்து வளர்த்துட்டு வராரு, வேட்டையாடிச்சிட்டு இருக்காரு. இப்போ அண்ணன் கையில வந்து ஒரு 10, 20 நாயை வந்து வீட்டுல 20 நாயை வந்து ஒரே வீட்டுல போட்டு சாப்பாடு போட்டு வந்து வளர்த்துட்டு இருக்காரு. இப்போ அண்ணன் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் அண்ணே, உங்க பேரை சொல்லிடுங்க, என்ன ஊருக்கு சொல்லிடுங்க. ஐயா எனக்கு மலைப்பட்டியா? மலைப்பட்டி. நீங்க எந்த ஊர் பக்கம்? எதை சொல்லி? குருவலத்து பக்கத்துல மலைப்பட்டி. மலைப்பட்டி. நீங்க எத்தனை வருஷம் நாய் வளர்த்துட்டீங்க? நாயோட அனுபவத்தை சொல்லுங்க. நான் ஒரு 15 வயசுல இருந்து வேட்டை போனையா. சரி. முத எனக்கு குரு வந்து எங்க ஊர்ல வைரவன் ஒருத்தர் இருக்காரு. சரி சரி. அவர் தான் என் குரு. சரி. அவர் தான் என்ன முத வேட்டைக்கு கூட்டு போனேன். ஆமா. சரி சரி. நான் வந்து இப்போ வந்து சின்ன பையன் கீழே வாழ்ந்து கூட்டு போனது அவர் தான். சரி. பிறகு இந்த வேட்டையில ஆர்வமே எனக்கு அவர்கிட்ட தான் வேட்டையை பழகுறது. ஆமா. எப்படி கயிறு கூட நாய் எப்படி அவர் தான் சொல்லி கொடுத்து என்னை உருவாக்கி கொடுத்தாரு. எத்தனை நாய் வச்சிருக்கீங்க? முதல் எத்தனை வச்சிருக்கீங்க? முத நான் ஒரு 3 நாய் தான் வச்சிருந்தேயா. சரி. இப்ப தான் நாய் ஓடுறதுக்காக நாய் ஒரு 10, 15 நாய் எடுத்துட்டு உங்க நீங்க மட்டும் 15 நாய் மட்டும் வளர்த்துட்டு இருக்கீங்க. ஒரு ஆளுக்கு சாப்பாடு போறது நம்ம கருத்துகள் 15 நாய்க்கு சாப்பாடு போட்டு என்ன செய்ய ஒரு பிரியம் தானே. ஒட்ட நாய் தான் அதிகம் இருக்கியா. அது சரி சரி. ஆமா. எல்லாம் ஓட்டம் எப்படி நாய் என்ன பரவாயில்ல. நாய் பத்தி எல்லா நாயும் ஒரு நாய் சொல்லிருங்க. என்ன நாய் எப்படி ஓட்டம்? ஆமாய்யா. இது வந்து முத இதான் முத எனக்கு ஓட்ட பேர் கொடுத்த நாய் இந்த நாய் தாயா. சரி சரி. அது எத்தனை வயசு? என்ன வயசு 10 வயசு ஆச்சு. 10 வயசு. 10 வயசுயா. சரி சரி. 10 வயசு. இன்னும் இது ஒரு வெள்ளை. இது வந்து ஒரு 3 வயசா இருக்கு. 3 வயசு. அதுல அது பின்ன ஓட காட்டுல ஓட்டம்லாம் இது ஓட்டம்யா. இது ஓட்டம் குறைஞ்சிச்சியா. குறைஞ்சிச்சு. வயசு 10 வயசு ஆச்சு. இது 10 வயசு ஆச்சு. அதே மாதிரி இது ஒரு 3 மாசம் குட்டி பரவாயில்ல ஓடிட்டு இருக்கியா. சரி சரி சரி. இது ஒரு 3 வயசுயா பொட்ட நாய்யா. இது கொஞ்சம் நல்லா ஓடுது. நல்லா ஓடுது. ஆமா. எத்தனை இருக்குன்னா மொத்தம்? இப்ப 15 நாய் கணக்கு. 15 கணக்கு வச்சிருக்கீங்க. ஆமா. உங்க வேட்டை அனுபவம் பழைய வேட்டை அனுபவத்தை சொல்லுங்க. வேட்டை வந்து இங்க வந்து நல்லா ஏதாவது ஒன்னா சேர்ந்து அடிச்சுட்டு இருந்தோம். சரிண்ணே. இப்போ வந்து அந்த ஊர்க்காரில் மட்டும் போய் அடிச்சுக்க முடியும். சரி சரி. கவர்மெண்ட் தடவை போட்டிருக்காங்க. அந்த பிரச்சனையால நாங்க போக முடியல. ஆனா நாய் வந்து வளர்க்க ஒரு வெளியில தான் வளர்த்துருக்கீங்க. அது ஒரு ஆசை. என்ன வளர்க்கல. ஒவ்வொரு வீட்லயும் ஒரு நாய் 2 நாய் போட்டு வளர்ப்பாங்க. அதுக்கு சாப்பிட போறது பெரிய கஷ்டமா இருக்கும். நீங்க 15 நாய் 20 நாய்னா என்ன செய்ய சொல்லுங்க. அந்த கிறுக்கு நல்லா இருக்குன்னு குடிச்சு நீங்க குடிக்கல வேண்டாம்னு சொல்ல முடியாது. ஆமா ஆமா. இது வந்து நாங்க கல்லூரி காட்டிலும் வச்சு வேட்டை அடிச்சு தான் எனக்கு ஒரு பேர் வாங்கி கொடுத்தேன். பேர் வாங்கி கொடுத்தது 10 வருஷம் வச்சிருக்கீங்க? 10 வருஷம் வச்சிருக்கேன். 14 வருஷம் நடக்குது. சரிண்ணா சரி. ஆனா அது பிறகு வெளியூர் மட்டும் போயிட்டு இருந்தோம். கூட்டு வேட்டை அடிக்க எல்லாம் போயிட்டு இருந்தோம், வந்துட்டு இருந்தோம். முதல்ல தடை போடுறதுக்கு முன்னாடி. சரி சரி. தடை போட்டாச்சு, அவ்வளவுதான். அது என்ன ஏதோ குட்டி யாரும் கேட்டா குட்டி நாயில் 4 குட்டி 5 குட்டி போட்டாலும் பிரியப்பட்டவர்களுக்காக கொடுத்து வச்சுக்கிறது. வேட்டைக்கு அனுபவம் வேட்டைக்கு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மட்டும் கொடுக்க. சும்மா கொடுக்க. சும்மா கொடுக்குறது. நல்ல பிரியப்பட்டு வர்றவங்களுக்கு மட்டும் நான் ஒரு குட்டி விலைக்கு கொடுக்கல. குட்டி வரைக்கும் நான் அன்பா கொடுக்கறது தான். அன்பா கொடுத்தா வச்சிருக்கேன். சரி சரி சரி. விலைக்கு பெரும்பாலும் வேட்டை பழைய வேட்டைலாம் எப்படி 15 வருஷம் வேட்டைக்கு போனீங்க? அப்போ வேட்டையை பத்தி சொல்லுங்க. 15 வருஷம் முன்னாடி போனோம்னா 15 வருஷம் முன்னாடி இங்க இருந்து கெடிச்சோறு கட்டி போய் படுத்து கிடப்போம் இங்க கலிங்கப்பட்டி காட்டுல எல்லாம். சரி சரி. கட்டி வந்து அங்க வேட்டை அடிச்சுட்டு அங்க இருந்து நடந்தே வீட்டுக்கு வந்துருவோம். வீட்டுக்கு. சரி சரி. இப்ப யாரும் இப்ப நடக்க முடியுமா? இப்ப பையன் நடக்க முடியாது இல்ல. அப்பன்னா 12 மணிக்கு எந்திரிச்சு நடைய பிடிச்சிருவாங்க. நடைய பிடிச்சி அதுவும் ஒரு சத்தம் தான் கொடுப்பாங்க. வேட்டை போற வான்னு நைட்டு சொல்லிடுவாங்க. சரி சரி. எத்தனை மணிக்கு போறாங்கன்னு காத்து கிடக்கணும். சரி சரி. வெளியூருக்காரங்க வந்தாங்கன்னா அவங்க வந்து அவங்க காத்திருப்பாங்க. அவங்களுக்கு முன்னாடி நம்ம எந்திரிச்சு போகணுமேனு ஓடுது. சரி சரி. அந்த வேட்டில அது ஒரு இன்ட்ரெஸ்ட்ல நல்லா வந்துச்சியா. அப்ப கூட்டு வேட்டை அடிக்கும். கூட்டு வேட்டை அடிக்கல. அப்போ நாய்க்கு ஓட்டத்துக்கு இப்போ நாய்க்கு எப்படின்னா அப்போ கொஞ்சம் ஓட்டம். அப்போ நாய் அந்த உடம்பு சாப்பாடு வேற, இப்போ உள்ள சாப்பாடு வேற. அப்போல நாய் கடுவலா தான் ஓடுச்சு. இப்போ நாய் ஓட்டம் கம்மி தான். ஓட்டம் கம்மி தான். ஆமா ஆமா. இப்ப நம்ம கொடுக்குறது வந்து பால் சோறு தான் கொடுப்போம். அப்போ வந்து கம்மங்கஞ்சி அது இதுன்னு ஊட்டுவாங்க. ஒரு கை கம்மங்கஞ்சி வச்சிருவாங்க, கூழ் ஒரு கை வச்சிருவாங்க. நம்ம வைக்க மாட்டோம். பொம்பளை ஒரு கை தோண்டி வச்சிருவாங்க, அது ஒரு கை தின்ட்டு படுத்துக்கிறோங்க. இப்ப சோரத்துனா என்ன நம்மளுக்கு எப்படி இருக்கு அது மாதிரி தான் அதுக்கு இருக்கும். அதே மாதிரிதான் இருக்கு. நோய் எதிர்ப்பு சக்தி எப்படி இருக்கு? நோய் அதெல்லாம் வரத்தான் செய்யுது. ஊசி போடலையா. அதுக்கு எப்படி நோய் அதை பத்தி சொல்லிருங்க. நீங்க இப்ப நாய் வச்சிருக்கீங்க, கண்டிப்பா அதுக்கு ஏதாவது நோய் வரும். அதுக்கு அந்த மாதிரி. ஆமா, இந்த ஊசி எல்லாம் வாங்கி வச்சுக்கிருவோம். ஆமா. ஒரு நாய் மெடிக்கல் நம்மளுக்கு பக்கத்துல வேண்டிய மெடிக்கல் இருக்கு. சரி சரி. அவரை சொல்லி வச்சிருப்போம். உடனே எது ஒண்ணு கடிச்சாலும் உடனே ஊசி பணத்தை கொடுத்து விட்டுருவாரு. அதை வச்சு பார்த்து ஒரு குட்டி போட்டுச்சுன்னா குட்டிக்கு வந்து இப்ப என்ன ஊசி? முதல்ல ஊசி எப்ப எவ்வளவு போடணும்? அது என்ன? 450 ஊசி ஒன்று போடுவோம். சரி சரி. 40 நாள்ல போடுவோம். 40 நாள்ல. ஆமா. அதுக்கு அடுத்து 20 நாள் கழிச்சு அதே ஊசி வாங்கி போட்டுரும். அதே 20 நாள் மறுபடியும் 20 நாள் கழிச்சு. ஆமா. போட்டாச்சு அப்படின்னா அந்த நாய் வந்து அட்டாக் பண்ணாது. அது வயசு அந்த சாவத்து வயசு வர வரைக்கும் அது வாட்டில இருக்கும். ஆமா. கண்டிப்பா முறையில போட்டாகணும். கண்டிப்பா போடணும். போட்டா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். அந்த போட்டா தான் அது நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அது உருப்படியா வரும். இது நம்ம ஒரு ஊசியை போட்டுட்டு ஊசி போட்டுட்டுமே சொன்னோம்னா அது தாக்காட்டு முடியல. அந்த நோய் வந்து டப்புன்னு அடிச்சோன்னு ரத்தம் போது அடிச்சு போயிருது. அதனாலதான் அந்த நாய்களுக்கு வம்பா போயிருது, சேதமாகுது. காரணம் அந்த 40 நாள் கழிச்ச உடனே அந்த ஊசியை போய் வாங்கிட்டு வந்து போட்டுட்டு அதே ஊசி சொல்லிட்டு வந்துடணும். அதே ஊசி கொடுப்பாங்க. 20 நாள் கழிச்சு போட்டாச்சு அப்படின்னா எனக்கு இது வேற யாரும் சொல்ல. ஒரு டாக்டர் சொல்லி தான் நானே கற்றுட்டேன்.
சங்கரங்கோயில் பொம்பளை டாக்டர் தான் இந்த ஊசி 20 நாள் கழிச்சு போடுங்கன்னு சொன்னிச்சு. அதை இப்படி போட்டா அதுக்கு பிறகு நாய் எனக்கு தங்குச்சு குட்டியெல்லாம். இதுக்கு முன்னாடி யார் வழி நாய் இருந்து எடுத்து வளர்த்து? நான் இதுக்கு முன்னாடி எடுத்து வளர்த்தது வந்து நான் வழி நாய் வந்து விலைக்கு எடுத்தான் வளர்த்தேன் முத. இந்த குட்டி இது வந்து 10 வருஷம் நாய் இதான் முத. ஆமா, நம்ம நண்பன் ஒருத்தர் இருக்காரு இங்க பக்கத்தூர்ல, அவர் தான் எனக்கு இந்த குட்டி 2000 வாங்கிட்டு கொடுத்தாரு. இந்த நாய் வந்த அப்புறம் எனக்கு நாயை ஓட்டம் இதுல மிதி வச்சு ஒரு குட்டியை வர சேர்த்து அப்படியே ஒன்னொன்னா சேர்த்து. ரொம்ப ராசியான நாய். அதான் 10 வயசு நீ வச்சிருக்க வேற ஒண்ணும் கிடையாது. 10 வருஷம் ஆச்சு. இன்னும் அது மெளிய கூட சாப்பாடு குறையக்கூடாதுன்னு அதை பார்த்துக்கிட்டு அந்த ராசியானதான் அது. ஓட்டம் கடவுளா இருக்கணும்னு நான் கடவுள ஓடுச்சு, நல்லா ஓடிதான் இருந்துச்சு. நாய் தான் தெரியும். அது ஒண்ணு பேர் வாங்க நாய். அதுக்கடுத்து பிறகு அதோட பிள்ளைதான் இதெல்லாம். சரி சரி. இதோட பிள்ளை வந்து குடும்பத்திலயும் வந்து வீட்டாலும் ஒத்துழைப்பு இருக்கு. ஆமா, இருக்கணும், கட்டாயம் வேணும். வீட்டாலும் சேர்ந்து இருந்தா தான் முடியும், இல்லைன்னா முடியாது. ஒத்தையில பார்க்க முடியாது. ஒத்தையில பார்க்க முடியாது. சாப்பாடு அதெல்லாம் பொம்பளையாலும் பார்க்கணும். ஆணும் பொண்ணும் பார்த்தா தான் எதுவுமே பார்க்க முடியும். நம்ம வீட்டுல ஒரு ஜோலியா போயிருவோம், நாய் கண்ணை கஞ்சி காய்ச்சி யாராச்சுவா 10 லட்சம் பேர் பொங்குவா, நம்ம வீட்டுல போட்டு போயிட்டு பொங்குவாங்களா? பொம்பளையாலும் பொங்கணும். நம்ம இல்லாத நேரத்துக்கு சோறு போட்டு வச்சுட்டா போதும். முருகன் நாங்கெல்லாம் மொத்தம் வேட்டை ராமலிங்கத்துல கூட்டு வேட்டை அடிக்கல. இங்க இருந்து இதுல வண்டியில எல்லா நாயும் எத்தனை நாய் போகும் மொத்தம்? வண்டி அப்ப நடந்தானே போகும். ஆமா அப்பா வண்டிலாம் கிடையாது. வண்டி கிடையாது, நடந்து இங்க இருந்து போய் நாங்க ராமலிங்கத்தை கிழக்க போயிருவோம். சரி, கூட்டு வேட்டா மொத்தம் எத்தனை நாய் போகும் மொத்தம்? அப்போ வந்து நாய் நம்ம எங்க ஊர்ல மொத்தத்துக்கு ஒரு 10 நாய் தான் இருக்கும். அப்போ ஆமா, 10 நாய். ஊருக்கு 10 நாய் தான் இருந்துச்சு. ஊருக்கு 10 நாய். இப்போ 5 ஊர் சேர்ந்து போறீங்கன்னா என்ன ஒரு எப்படியும் 10-30 நாய் வந்துடும். 30 நாய் வரும். இப்ப அப்ப நாய் ஏன்ட்ட நாய் இருக்காது. சரி, இப்ப பெரிய ஆளுங்க தான் வச்சிருப்பாங்க. சரி சரி. நமக்கு நான் வேட்டை பத்தி தெரியும். நம்ம ஒத்த நாய் தான் வச்சிருப்போம். அவங்க 2 நாய் 3 நாய் வச்சிருப்பாங்க. நான் ஒத்த நாய் தான் வச்சிருந்தேன். அதுக்கு பிறகு அப்படியே கொஞ்சமா வந்து வேட்டைக்கு வந்து போவோம். ரெண்டாவது இப்போ வந்து ஒரு சில பையங்க தலையெடுத்து கொஞ்சம் வேட்டை அடிக்கிறதுனால ஒரு சில பேர் குட்டி கொடுத்து ஆர்வப்படுறதுனால குட்டி கொடுத்து வச்சிருக்கு. ஆனா இருந்தாலும் வேட்டையும் தடை போட்டு வச்சிருக்கனால அப்படியே வளர்த்துட்டு இருக்கா. வளர்க்குறது ஒரு ஆசையில வளர்த்துருக்கு. நாய் கூட சொல்லிருந்தேன். ஆமா, நாய் வளர்க்கறது ஆசை தான் வளர்க்கு. ஆமா, பெரியத்துல ரொம்ப பிரியமியா. நான் ரொம்ப கிறுக்கு. எனக்கு ஒரு நாய்க்கு மேலிச்சாலும் மனசு நிம்மதியாது. ஒரு மேலிச்சோம்னா உடனே டாக்டர் வச்சு ஊசி போட வேண்டியது. அது வந்து வாயிலா ஜீவன், நம்ம சொல்லாது. நம்ம தான் பார்த்து அதை செய்யணும். ஆமா, இதெல்லாம் ஒரு வேட்டைக்காரங்க பார்த்து வளர்க்குது பெருசு இல்ல. அது ஒரு நாயை உற்பத்தி பண்ணி கொண்டுறதான் பெருசு திறமை. அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு தெரியாது. இப்படி வெளியூர் வேட்டை விருதுநகர் வரைக்கும் வேட்டை அடிச்சிருக்கோம். விருதுநகர் வரைக்கும் வரைக்கும் போயிருக்கோம். நாய் எப்படி வேட்டைக்குன்னா கடிக்கிற நாய், ஓடுற நாய் எப்படி தேர்ந்தெடுக்கணும், அதை பத்தி சில ஒவ்வொரு நாயும் ஒவ்வொரு வழியில இருக்குங்கய்யா. ஒவ்வொரு நாய் வந்து அவங்க சத்தத்துக்கு ஓடுற நாய் இருக்கு. சரி. ஒவ்வொரு நாய் ஆள் இல்லைன்னா பார்த்துட்டு ஓடுற நாய் இருக்கு. நம்ம பார்த்துட்டு ஓடுற நாய் இருக்கு. எல்லா விசில் இருக்கியா. தேர்ந்தெடுக்க வந்து அவன் வளர்க்கறதுக்குள்ள இருக்கியா நாய் ஓட்டத்துல. ஆமாய்யா, அது அவன் எப்படி வச்சிருக்கான பாடம். அந்த நாய் பாடம் பண்ணி வச்சிருந்தோம்னா அந்த நாய் அதுக்கு ஒரு ஓட்டம் ஓடும். போற அன்னைக்கு கூப்பிட்டு சொல்லுமியா, போற அன்னைக்கு கூப்பிட்டு கஞ்சி ஊத்துவங்க நிறைய பேர் இருக்காங்க. சரி சரி. அப்படி செய்யக்கூடாதுயா. ஒரு நாய் வளர்த்தா அது வந்தவொடனே ஆம்பளை பொம்பளை வந்து கஞ்சி வைக்கணும். கஞ்சி வச்சு சாப்பாடு கொடுத்துடணும். வேட்டை போற அன்னைக்கு தோத்தோன்னு கஞ்சி ஊற்றக்கூடாது. ஆமா, அன்னைக்கு மட்டும் சாப்பாடு வைக்கக்கூடாது, ஊற்றக்கூடாது. அது வாரமெல்லாம் அந்த கஞ்சி போட்டு வைங்க, அது நாய் வேற மாதிரி இருக்கும். அப்படி நிறைய பேர் செய்தாங்க. நாய் வளர்க்கறது ஆசைப்படுதாங்க, ஆனா அது பராமரிப்புலாம் போட்டுருந்தாங்க, கஞ்சிலாம் போட்டுருந்தாங்க. பாவம் இல்லையா, வாயிலா ஜீவம். அது எங்க போகும்? வீட்டை சுத்தி தான் வரும். குழம்பெல்லாம் கிடையாது, சோறு தாயா. சோறு பால் ஊத்துவேன், முட்டை ஊத்துவேன். சரி சரி. இது 2-3 தாயா. பால் எடுக்கிறனால எங்களை பால் அறியும். சரி சரி. சரி சரி. அதனால பால் கொஞ்சம் மாடு வச்சிருக்கனால பால் இருக்கனால என்ன ஒரு 2 பால் எடுத்து ஊற்றி வச்சு அது ஒண்ணு. அதுக்கு வேற எதுவும் போட முடியாது, ஊத்த முடியாது. அதனால எங்களுக்கு சொந்த பால் இருக்கனால நாங்க தெரியாது. ஒரு 4 லிட்டர் 5 லிட்டர் மிச்சம் வந்தாலும் நான் ஊற்றிக்குவோம். வேற என்ன செய்யாத. ஆமா, அப்படி வச்சுக்கிடுவோம். பால் வரத பாலுகளை வச்சுக்கிட்டு அது பூத்தலான்னு அந்த நாய் இப்படி வளர்க்க முடியாது, மெலிஞ்சு போகும். நம்ம சாப்பிடுறதுல அது கொஞ்சம் பார்த்தா பார்த்துட்டு போகுது. எல்லாருமே நாய் வளர்க்குறவங்க எல்லாருக்கும் சொல்லுவேன், நாய் நல்லா பிள்ளை மாதிரி வளங்க, நல்லா இருக்கும். அதுக்கு அறிவு இருக்கும். உருப்படியா வளங்க. இத்தனை நாய் வளர்க்கமையா, ஒத்த நாய் வீட்டுக்கு வராது. நான் போயிட்டு காட்டுல நம்ம காட்டையும் பக்கத்தையே போட்டுருவோம். நான் வேட்டைக்கு போகலைன்னா அந்த நாய் வீட்டுக்கு வருங்க. அதே வேட்டைக்கு போயிட்டு எனக்கு முடியாம ஒரு இடத்துல படுத்துட்டு நின்றுட்டோம்னா அந்த நாய் ஒத்த நாய் வீட்டுக்கு வராது. என் பையனே வந்தாலும் வீட்டுக்கு வராது, நின்றுக்குறோம். அதுவும் நாயா நன்றி தானே வச்சிருக்கேன். நான் பிரியமா இருக்கு.
இந்த இந்த குட்டியை பத்தி சொல்லிருக்கேன். இது வயசு என்ன? இது ஓட்டத்தோட வயசு 4 வயசு ஆச்சுயா. 4 வயசு. நல்ல ஓட்டம்யா. நல்ல ஓட்டம் வந்து நான். ஆமாய்யா. இது ஓட்டத்துக்கெல்லாம் குறை கிடையாது. சரி சரி. செவக்காட்டுக்கு நல்லா ஓடிட்டு இருக்கியா. சரி சரி சரி. செவக்காட்டு நல்லா ஓட்டுது. நல்லா ஒரு வாய் சுட்டான நாய். சரி சரி. விட்டாச்சுன்னா இல்லையா 2 தட்டு தட்டி 3 தட்டு பிடிச்சிக்கிறோங்க. 2 தடவை 3 தடவை பிடிச்சிக்கிறோங்க. அடுத்து அந்த 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 அதை பத்தி சொல்லுங்க. சொல்லுங்க. நாய்க்கார் வந்து பெருமாள் ஐயா. பெருமாள் அவங்க கொடுத்த நாய். அது கொடுத்த நாய். வயசு என்னதுக்கு? வயசு 4 வயசு ஆச்சு. 4 வயசு ஆச்சு. ஆமாய்யா. அதை பத்தி சொல்லிக்கலாமா? வேண்டாம் வேண்டாம். சரி அப்ப அதை பத்தி சொல்லுங்க. அது வேண்டாம். அந்த நாய் பார்த்துருமா? அது வேண்டாம். இது சரி இதை பத்தி அந்த குட்டி பத்தி சொல்லிருக்கேன். 10 மாசம் ஆகுதியா இந்த குட்டி என்ன? ஆமாய்யா. கோயிலுக்கு பார்த்தா மிதிச்சிட்டு இருக்கியா. நல்லா பரவாயில்ல மிதி நடக்கியா. ஆனா ஒரு நாய் வந்து ஒரு ஓட்டத்துக்கு வெளியே விடுதோம்னா அது எத்தனை ஒரு வயசு தானே ஒரு ஒரு வயசு ஒரு நாய் வளர்ப்பு சைடுல 6 மாசத்துலயே மச கடிக்க நாய் இருக்கியா. இருக்கு. அதே மாதிரி 1 வருஷம் கழிச்சு ஓட நாய் இருக்கியா. ஒரு நாய் இருக்கு. இது 10 மாசத்துல கொஞ்சம் மச தட்டிச்சு. மச தட்டி. சரி. ஆமா கடிக்கல. மச தட்டுது. மச தட்டு கடிக்கலாம். ஆமாய்யா. மச கடிக்கூடாது. ஆமா. சும்மா போகும்போது நீங்க ஆடு மேய்க்க மாடு மேய்க்க அப்படித்தாயா. அப்படியே மாடு மேய்ச்சிட்டு இருக்கல மச தட்டி இருக்கியா. சரி சரி சரி. அடுத்த பார்த்துருவோம். இதுக்கு 4 வயசு ஆச்சியா. 4 வயசு. ஆமாய்யா. நல்ல ஓட்டமியா. நல்ல ஓட்டம். ஒரு வைப்பு எடுத்திருக்கியா. சரி சரி. சரி சரி. நாய் வைக்காம வச்சு ஓட்ட அடிச்சிட்டு ஓட்ட அடிச்சிட்டு இருக்கியா. அதே போல நாய் வைக்கிறது வச்சா ஓட்டம் கம்மியாயிருமா? என்ன காரணம்? அவங்க உடச்சிட்டோம்னா ஓட்டம் கம்மியா தான் வலு குறைஞ்சிரும்ல. வலு கொஞ்சம் அதனால கொஞ்சம் ஓட்டம் குறையத்தான் செய்யும். நான் ஒரு வைப்பு 2 வைப்பு தான் 2 வருஷத்துக்கு கொட்ட குட்டி எடுப்பீங்க. சரி சரிண்ணா. சரி சரி. உங்களுக்கு தேவைக்கு எடுத்துக்கிடுவீங்க. ஆமா தேவைக்கு மட்டும். தேவைக்கு எடுத்துக்கிடுவீங்க. அதே மாதிரி யாரும் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க கேட்டாங்க கேட்டா கொடுத்துக்கிறோம். கேட்டா கொடுத்துக்குவீங்க. சரி ரைட். அடுத்து நம்ம அந்த 10 வயசு சொன்னீங்க. அதனால அதை பத்தி என்ன இருக்கியா. இது 10 வருஷம் நாய்யா. 10 வருஷம் நாய். எனக்கு இதான் எனக்கு பேர் சொல்லி நாய். சரி சரி சரி. நல்ல ஓட்டம் நல்ல வழினால நாய் கிடைச்சது. சரி சரி. நம்ம நண்பன் தான் எனக்கு குட்டி எடுத்து கொடுத்தாரு. முத அந்த நண்பன் எடுத்து கொடுத்த குட்டி தான் எனக்கு இந்த அளவுக்கு நீ வளர்த்து விட்டு இத்தனை நாய்களுக்கு உற்பத்தி ஆகி இந்த ஒத்த நாய் வச்சுதான் இந்த நாய் தான் எனக்கு முத வந்து என் வீட்டுக்கு வந்து விளக்கேத்த நாய் தான். சரி சரி. முத வந்த நாய். இது வந்து சிறுபித்துறையா. ஆமா தெரியாதுயா. குட்டி மட்டும் கொடுத்துருக்காங்க. அது கலர் என்ன கலர்? அது உள்ள கலர் என்ன? உள்ள அது என்ன கலர்? அது இது வெள்ளை. இது வெள்ளையா. 3 வயசு ஆகுதியா. 3 வயசு ஆகுது. ஆமா நல்லா ஓடிட்டு இருக்கேன். ஆண் நாய்யா. நல்ல ஓட்டம். ஆமா நல்ல ஓட்டம் நல்ல வாட்ச் விட்டான நாய். மயில நாய். கருப்பு நாய் வெயில் தாங்காதுன்னு சொல்றாங்க. என்ன காரணம்? ஏன்னா நம்ம காட்டுல வந்து தண்ணி கிடையாதுண்ணே. நம்ம காட்டுல இங்க பாத்தீங்கன்னா குருவத்துல போய் தண்ணி 10க்கு 5 கிலோமீட்டர் தண்ணி இருக்கும். ஒரு முயலுக்கு ஓட்டு தான் தண்ணி இருக்காது. நம்ம கருப்பு சட்டையை போட்டு நம்ம வெயிலுக்கு போனாலே எப்படி இருக்கும்? திப்பி பிடிச்ச மாதிரி இருக்கு. கருப்பு சட்டை போட்டு அதை மாதிரி தான் அது உடம்புக்கு இருக்கும். இது செவல நாய் வெள்ளை நாய் புள்ள நாய் 3 வெயிலுக்கு ஒரு 2 தண்ணிக்கு வச்சுக்கலாம். தாங்கும். கூசம் வைக்கலாம். எங்க காட்டுல 3 தண்ணிக்கு நாய் தண்ணி போட மாட்டோம். தண்ணி போட முடியாது. இங்கிட்டு போனா ஒரு 2 கிலோமீட்டர் காட்டு தான் தண்ணி. வடக்காக்க போனா தெற்காக்க போன இந்த பார்த்துக்கோ அந்த ஊர் போனதான் தண்ணி. 7 மாசம் 2 மாசம் 3 மாசம் வச்சா நாய் ஓடித்தான் ஆகணும். தண்ணியெல்லாம் கிடையாது. கரச காட்டுல வந்து பெரும்பாலும் இருக்காது. ஆமா இதோட குருவத்து காட்டு கிழக்க வைட்டோம்னா ஒரு 10 கிலோமீட்டர் போனா தான் தண்ணி. சிவம்பட்டி போனா தான் தண்ணி. குருவத்து கிழக்க வயாச்சுன்னா தண்ணியே கிடையாது. சுத்தப்பட்டு தண்ணியே கிடையாது. தண்ணி கொண்டு குடிக்க கூட தண்ணி இருக்காது. தண்ணி இருக்காது. ஆமா ஒரு ட்ரிப் ஒரு இடத்த போய் தண்ணி ஓட்டாச்சுன்னா அந்த இடத்த போய் போட்டு வந்தா போக முடியும். தண்ணி அடிக்குது எப்படின்னா ஒரு ட்ரிப் போய் ஓடிச்சுன்னா அடுத்து தண்ணி கட்டாயம் அடிச்சாலும் கட்டாயம் தண்ணி போடணுமியா. தண்ணி போட்டதான் நாய் ஓடும். ஓடாது. கிறங்காம இருக்கும். ஆமா அப்படி அடிக்கிற நாய் இருக்கா இல்லையானே? இருக்கத்தான் செய்யா. ஒரு தண்ணி போட்டாலே போதும் 2 தண்ணிக்கு ஓடுது. 2 தண்ணிக்கு. ஆமா அது இந்த தோல் வைப்புல முரட்டு துணி இருக்கு பாத்தீங்களா ராமுங்க. சரிண்ணே. ஒட்டுற மாதிரி இருக்குது வந்து அந்த கன்னி நாய் வந்து இந்த வெயிலுக்கு தாங்காது. வெயில் தாங்காது. எந்த நாய்னா நம்ம கன்னி நாய் வெயில் தாங்காது. ஆமா அந்த கவுண்டும் அதே மாதிரிதான். வெயில் தாங்காதுன்னா தாங்க மாட்டேங்கியா. தாங்க மாட்டேங்க. ஆமா இப்ப நம்ம வெயிலுக்கு தாங்க மாட்டேங்க. எங்க காட்டு தாங்க மாட்டேங்குது. தண்ணி இல்ல. அதுக்கு தண்ணி போட்டுட்டே இருந்தா ஓடுதுயா. தண்ணி இல்லையே. இந்த தண்ணி நம்ம நாய் வந்து ஒரு தண்ணி போட்டா போதும் 2 முயலுக்கு நல்லா ஓடுது. 3வது முயல் ஓட மாட்டேங்குது. தண்ணி போட்டு தான் ஆகணும். ஆமா கண்டிப்பா போட ஓடாது. ஏன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. வாரத்துக்கு 20 கிலோ காயுது பாருங்க. ஓடுதும்ண்ணே. இல்லைன்னா மெலிஞ்சிருமே. நம்ம பிள்ளை மாதிரி வளர்த்துட்டு இருக்கோம். பிள்ளை மாதிரிண்ணே 500 ரூபாண்ணே வாரம். கறி மட்டும் 5 ரூபாய்க்கு அவங்க. நம்ம ஒத்தனை 2 3 நாய் வளர்த்தாலே கஷ்டம். இத்தனை நாய் வளர்க்கணும்னா ஒரு பீஸ் போட்டா தான் நாய் உடம்பு கப்பு நிற்கும். மிதிக்குதுக்கு அப்படி இருக்கு. ஒண்ணுமே போடாம போட்டு வளர்த்தோம்னா ஓடாது. ஓட்ட இருக்கு. வளர்க்கும் புண்ணி இல்லைன்னு. ஆமா இல்லைன்னா வளர்க்கக்கூடாது. வளர்த்தா நல்ல வளர்க்கும். வெள்ளக்காரங்களுக்கு எல்லாரும் சொல்றது நல்ல வளங்க. ஆமா உங்களால முடிஞ்சதை செய்யுங்க. கண்டிப்பா. ஒரு முட்டை ஊத்தி சோறு வச்சாலும் போதியா. 7 ரூபா தானேயா. எவ்வளவோ நம்ம செலவழிக்கும். ஒரு நாய்க்கா ஒரு 7 ரூபா செலவழிக்க கூடாதா? ஒரு முட்டை ஊத்தி வச்சா அந்த நாய் அதுக்கு ஒரு மிதியா இருக்கும்.
உடம்பு இறுகிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாயை வந்து வளர்த்துட்டு இருக்காரு. அதாவது ஒரு நாய் 2 நாய்க்கு சாப்பாடு போடுறதே பெரிய கஷ்டம். 15 நாயும் பழைய வேட்டை நாய்கள் வந்து அழியக்கூடாதுன்னு சொல்லி 15 நாய் வந்து வளர்த்து அதுக்கு சாப்பாடு போட்டு வளர்த்துட்டு இருக்காரு. ஏன்னா இப்போ நீங்க சொல்லிருங்க 15 நாய் எப்படி வளர்த்துட்டு இருக்கீங்க, அதுக்கு என்ன கஷ்டம் அதையும் சொல்லிடுங்க. கஷ்டம் என்ன பார்க்கணும், மழை மித்தச்சமயம் கஷ்டம் கிடையாது, மலைச்சமே வந்தா தான் கஷ்டம். மாசம் வந்தா கஷ்டம். ஆமா, அவளையும் உள்ளே கட்டணும், வெளியே அவுத்து கட்டணும். கண்டிப்பா கண்டிப்பா அவுத்துட்டா வெள்ளாமைக்குள்ள போயிடக்கூடாது, சேரக்கூடாது. அடுத்த நாயில கோழியில கடிச்சிடக்கூடாது. இதெல்லாம் பாத்துக்கிறனையா வளங்க. எல்லா வேட்டைக்காரன் நாய் நல்லா வளங்க. பழைய இடம் பழைய இனம் அழியக்கூடாதுன்னு சொல்லி அழியக்கூடாதுன்னு தான் நான் வளர்த்துக்கிட்டே இருக்கேன். அந்த வேட்டை நீ வளையக்கூடாது, வேட்டை நாய் பழைய நாய் அப்படியே இருக்கணுங்கிறதுக்காக 10 வருஷம் நாயெல்லாம் போட்டு வச்சிருக்கையா. ஆமா, அண்ணன் வந்து 15 நாய் வளர்த்துட்டு இருக்காரு. நம்ம நல்ல வந்து பழைய வேட்டைக்காரங்க பழைய வேட்டை நாய் வந்து அழியக்கூடாதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காரு. சேனல் வந்து பிடிச்சா சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை புதுசாக பாய்க்கினா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டு வந்துட்டு இருக்கும். நன்றிண்ணே.